திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. திருவாசகம் சிவபுராணம் 15ஆம் பாடல். அருளிச் செய்தவர் மாணிக்க வாசகர் பெருமாள். இறைவனார் பெயர் ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி. இறைவியார் பெயர் ஸ்ரீ யோகாம்பாள். திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிரிலே தோன்றா பெருமையனே. அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிரிலே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஊர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வாதம் கருத்தின் ஊர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே நின்னுருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. பொருள்: அன்பினால் தன்னை தொழும் அடியவர்களுக்கு அன்பே உருவானவன். எல்லாமும் தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே. சுடருரு கொண்டவனே. அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே. பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே. முதலாக இருப்பவனே. இறுதியாகவும் இருப்பவனே. இடைப்பட்ட நிலையாகவும் இருப்பவனே. இத்தத்துவங்கள் எல்லாவற்றையும் கடந்தவனே. காந்தம் போல என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டவனே. என்னை அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கு தலைவனே. உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோர்களுடைய சிந்தையின் பார்வை வியத்தற்கு உரிய பார்வை. அவர்களுடைய ஆராயும் திறன் வியத்தகு உரிய ஆயுணர்வே. எங்கள் சிவபெருமானே. சிவபெருமான் எல்லா பொருள்களுடனும் கலந்து தோன்றினாலும் இவை எதுவும் அவர் அல்ல. அவர் கலந்து இருப்பது போலவே எல்லாம் கடந்து உள்ளவர். சிவபெருமானுக்கு அவதாரம் இல்லை. அவர் பிறப்பது இல்லை. இறைவன் அன்பர்களுக்கு எளியவனாக காட்சியளித்த போதிலும் அவருடைய பேரியல்பு யாராக முழுவதும் ஆய்வு பற்றி எண்ணியும் பார்க்க இயலாத ஒன்றாகும். திருச்சிற்றம்பலம்.